ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம நைட் டின்னர் பார்க்கலாம். எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், கேரட், பீன்ஸ், லிட்டில் பிட் பட்டாணி, ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இது எதுக்குன்னா கோதுமை ரவை உப்புமாக்கும், என் மாமனாருக்கு கோதுமை ரவை உப்புமா, எங்களுக்கு அதாவது என் ஹஸ்பண்ட், மாமியார், எனக்கு, எங்கள் 3 பேருக்கு ஃப்ரைட் ரைஸ், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அதுதான் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றியாச்சு, கடுகு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆயில் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் அது வெடித்து வந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கும். அதனால் நான் எப்போவுமே கடுகு போட்டதும் பச்சை மிளகாய் போடுவேன். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்துக்கங்க. அப்புறம் ஆனியன், கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறமா கோதுமை ரவை இது பண்ண உப்புமாவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு, அதுவும் ரவை போட்டு கிண்டியாச்சு. அப்புறம் லிட்டில் பிட் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி அது போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்குங்க. அது நல்லா வதக்குறதுலேயே அதுக்குள்ளே நம்ம சாதம் வடித்து ஆற வச்சிடலாம். தக்காளி வதக்கிறதுக்குள்ளே நல்லா தக்காளி நல்லா வதக்கணும். பாருங்கள், கோதுமை எவ்வளோ சூப்பராக வேகுது. பட்டாணி, பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா எந்த ஒரு ஃப்ளேவருக்காகவும் எதுவுமே போடல. லைட்டாக ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, பெப்பர், சால்ட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடல. கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க இதை பார்க்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம சிம்லேயே வச்சு அந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு பண்ணணும். அப்புறம் முட்டை உடைச்சி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாப்பிமா ரைஸ் போட்டுட்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் போட்ட வட்டி தான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம நைட் டின்னர் பார்க்கலாம். எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், கேரட், பீன்ஸ்,